வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். வில்லியனூர் தாலுகா அலுவலகத்தில் போலி கையெழுத்திட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்ட விவகாரம். தாசில்தார் புகாரின் அடிப்படையில் காவல்துறை வழக்கு பதிவு. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாள் விழா. காங்கிரஸ் சார்பில் சர்வமத பிரார்த்தனை. இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தல். இருளர் மற்றும் பழங்குடியின மக்கள் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மும்மதம் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து தங்கத்தேர் இழுக்கப்பட்டு பிரார்த்தனையும் நடைபெற்றது. இதில் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், பாலன், கார்த்திகேயன் மற்றும் மாநில நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பக்தர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதேபோல் முல்லா வீதியில் உள்ள தர்கா மற்றும் இருதய ஆண்டவர் ஆலயத்தில் உப்பளம் வட்டார காங்கிரஸ் சார்பாக சிறப்பு வழிபாடு செய்த பிறகு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் உப்பளம் தொகுதி சார்பில் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்த நாளையொட்டி கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதில் மாநில கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த பாண்டிச்சேரி மதிப்புக்குரியவருமான திரு நாராயணசாமி அவர்களுடைய பிறந்த நாளிலே இந்த அற்புதமான மனிதரை இந்த பாண்டிச்சேரி பிராந்தியத்திற்கு எங்களுக்கு நீர்க்கூடிய நன்றி. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை சின்னப்பேட் பகுதியில் புதிய மின்மாற்றி அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுவை மாநிலம் மண்ணாடிப்பட்டு கோமியூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை சின்னப்பேட், மீனாட்சி நகர், காவல் நிலைய வீதி ஆகிய பகுதிகளில் கடும் மின்னழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதன் காரணமாக மின் நுகர்வோர்கள் மின் உபகரணங்களை பயன்படுத்த முடியாமல் பெரிதும் அவதியுற்றனர். இப்பிரச்சனையை திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மேற்கண்ட பகுதிக்கு சென்று கள ஆய்வு செய்து மேற்கண்ட பகுதியில் புதிய 200 கிலோவாட் மின்மாற்றி அமைக்கவும், சேதமடைந்த மின்கம்பங்களை மாற்றவும், LT மின்பாதைகளை வலுவாக்கவும் மின்துறை அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். மின்துறை மூலம் மேற்கண்ட வேலையை செய்வதற்கு அட்டவணை இனத்தவர் சிறப்பு கூறு நிதியின் மூலம் 22,66,692 ரூபாய் திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதிக்கு அனுப்பப்பட்டது. அரசு அனுமதி கிடைக்கப்பெற்ற நிலையில் இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றி அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். இதில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின் பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர்.
இந்த பணியின் மூலம் 500 மின் நுகர்வோர்கள் பயனடைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிச்சை வீரான்பேட் யுனைடி பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்திய விழாவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா பங்கேற்று விளையாட்டு வீரர்களுக்கு சீருடை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிச்சை வீரான்பேட் யுனைடி பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்திய விழாவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சரண் அறக்கட்டளை மூலமாக 33 விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு சீருடை வழங்கி சிறப்பித்தார். மேலும் அந்த பகுதியில் உள்ள 200 மகளிர்களுக்கு இலவச புடவைகள் வழங்கினார். தொடர்ந்து யுனைடி பெத்தாங் ஸ்போர்ட்ஸ் கிளப்பிற்கு பிளாஸ்டிக் சேர் வழங்கினார். முன்னதாக ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக லாவண்யாவிற்கு சிறப்பான வரவேற்பு வழங்கி மாலை அணிவித்து சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் கலியமூர்த்தி, அம்மா பேரவை செயலாளர் அம்மா பிரகாஷ், தொகுதி மேலவை பிரதிநிதி லூர்துசாமி, ஐயப்பன், செல்வமணி, குமார், அன்பழகன், சசி என்கிற சதீஷ், பிரதாப், பிரதீப், ராஜி, முருகன், வேலு, முத்துப்பிள்ளைபாளையம் ராஜு, மூலக்குளம் திருத்தக்கக்குட்டை அருள், மூலக்குளம் ஏழுமலை, சதீஷ், தர்மா உட்பட பலர் கலந்து கொண்டனர். வாழ்ந்தவர் கூறி மறைந்தவர் கூறி மக்கள் உணர்வு எப்படியார் அதே போன்று விஜய் பொறுப்புள்ளவர்கள் புரட்சித் தலைவருடைய வழியில் வந்த பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவிலில் படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவின் கொடியேற்றும் நிகழ்ச்சி சித்திரை மாதத்தில் நடைபெறுவது வழக்கம். அதனை முன்னிட்டு கிராம மக்களின் கொடியேற்றம் மே 6ஆம் தேதி நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆராதனை, சாகை வார்த்தல், ஊரணி பொங்கல் படைத்தல் ஆகிய நிகழ்ச்சிகளும் அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி ஆலயத்தில் கிராம மக்களின் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவிழாவின் ஒரு பகுதியாக 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கூத்தாண்டவர் சுவாமிக்கு திருக்கல்யாணம், பக்தர்களுக்கு தாலி கட்டும் நிகழ்ச்சி மற்றும் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா, திருக்கல்யாணத்தை தொடர்ந்து 14ஆம் தேதி புதன்கிழமை அன்று ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி திருத்தேர் உற்சவ நிகழ்ச்சி மற்றும் அழுகல நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து விழாவின் நிறைவு நாளான மே 29ஆம் தேதி படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு கும்பசாதம் படையிலிட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
அரியாங்குப்பம் சமூக சேவகர்கள் சலீம் பாஷா, முகமது சபீர் பிறந்தநாளை முன்னிட்டு சபாநாயகர் செல்வம் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த சமூக சேவகர்களான சலீம் பாஷா, முகமது சபீர் பிறந்தநாள் விழா பச்சையம்மன் அறக்கட்டளை சார்பாக மிருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய திடல் வளாகத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் பச்சைவாழியம்மன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் கருணா என்கிற மனோகரன் தலைமை தாங்கினார். பச்சைவாழியம்மன் முன்னிலை வகித்தார். மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். விழாவில் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு அரிசி, சர்க்கரை, சேமியா உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. விழாவில் பச்சைவாழியம்மன் அறக்கட்டளை நிர்வாகிகள் ஐயப்பன், சங்கர், அருள், விக்ரமாதித்தன், ஹரிபிரசாத் உட்பட ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். கேமரா பாருங்க அண்ணா, கேமரா பாருங்க அண்ணா, இங்க பாருங்க அண்ணா, அண்ணா கேமரா இங்க பாருங்க, கேமரா பாருங்க கையை தூக்காத இங்க பாருங்க, கேமரா பாருங்க. கொஞ்சம் பின்னாடி வாங்க. இங்க பாருங்க, கேமரா பாருங்க. தமிழர் எதிர்ப்பை தூண்டிவிடும் கன்னட இனவீரர்களுக்கு எதிராக தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திரைப்பட விழாவில் பேசிய கமலஹாசன் பாச பிணைப்பில் கன்னட நடிகரை மேடைக்கு அழைக்கும் போது தமிழ் மொழியிலிருந்து பிறந்ததுதான் கன்னட மொழி, நீயும் நானும் சகோதரனே என்று உறவோடு பேசினார். இதை திரித்து கர்நாடகத்தில் தமிழர் எதிர்ப்பை தூண்டிவிடுகின்றனர். இந்த கருத்து தவறு என்றால் அவர்கள் தாராளமாக மறுக்கலாம், மாற்று கருத்தை முன்வைக்கலாம். அதை விடுத்து தமிழர்களுக்கு எதிராக கலவரத்தை தூண்டும் வகையில் கர்நாடகத்தில் காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமையாவும் பாஜக மாநில தலைவரும் கருத்துக்கள் தெரிவித்திருப்பது கண்டனத்திற்குரியது. மேலும் தமிழர்களுக்கு எதிராக கலவரத்தை உருவாக்கி தமிழர் எதிர்ப்பை மேலும் மேலும் தூண்டிவிடுகின்ற செயலாகும். இதன் தொடர்ச்சி என்னவாக இருக்கும் என்றால் கன்னட தமிழர்கள் தாக்கப்படுவார்கள், அவர்களுடைய வணிக நிறுவனங்கள், வீடுகள் தாக்கப்படும், தமிழ் முதலாளிகள், பேருந்து, வணிக நிறுவனங்கள் தாக்கப்படும். இவையெல்லாம் கடந்த கால வரலாறு. கன்னடர்களின் தமிழர்களுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டம் செய்வது தொடர்கதையாக இருக்கிறது. கன்னடர்களின் தமிழர்களுக்கு எதிரான தாக்குதலுக்கு முடிவு கட்ட வேண்டும். கன்னடர்கள் தமிழர்களை தாக்கினால் தமிழ்நாட்டில் உள்ள கன்னடர்கள் தாக்கப்படுவார்கள் என்ற அச்ச உணர்வு அவர்களுக்கு வர வேண்டும். கன்னடர்களின் வினைக்கு சரியான எதிர்வினை ஆற்ற வேண்டும். இல்லையே பழைய வரலாறு தொடரும். தமிழர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவார்கள், கொல்லப்படுவார்கள், அகதிகளாக ஓடி வருவார்கள். கர்நாடக தமிழர்களின், தமிழ்நாட்டு தமிழர்களின் வாழ்வை, உரிமையை பாதுகாக்க தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழர் எதிர்ப்பை தூண்டிவிடும் கன்னட இன வெறியர்களுக்கு எதிராக கடுமையான எதிர்வினையாற்றும். இந்த நிலையில் புதுச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னலில் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் வேல்சாமி தலைமை தாங்கினார். வடக்கு கிளை செயலாளர் தோழர் சத்தியமூர்த்தி, ஐவேலி குமார், தொரவி முருகன், கடலூர் சூர்யா முன்னிலை வகித்தனர். தமிழ் தேசிய பேரியக்க துணை பொதுச் செயலாளர் தோழர் அருணபாரதி, மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன், தமிழர் களம் அமைப்பாளர் அழகர், தொழிற்சங்க தலைவர் ரமேஷ், நாம் தமிழர் கட்சி இளங்கோவன், புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர்படை பாவாடை ராயன், புதுவை படைப்பாளர் இயக்க செயலாளர் புதுவை தமிழ்நெஞ்சன், புதுச்சேரி படைப்பாளர் இயக்க தலைவர் ஆறு செல்வன், தெய்வ தமிழ் பேரவை ராசாராம், சுகுமாரன், தமிழக இளைஞர் முன்னணி தொரவி முத்து, தமிழ் தேசிய பேரியக்க தோழர்கள் பாகூர் அன்பு நிலவன், பாண்டியன், முருகவேல், தமிழர் களம் சதீஷ், சிவனடியார், சிவசிங்காரம், தமிழழகி, தரணிவேல் உள்ளிட்டோர் பங்கு பெற்று கன்னட இன வெறியர்களுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர்.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நம்பர் 7 கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி வில்லியனூர் தாலுகா அலுவலகத்தில் முதியோர் உதவித் தொகை, குடியிருப்பு உள்ளிட்ட சான்றிதழ்களில் போலியாக தாசில்தார் கையெழுத்திட்டு வழங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக தாசில்தார் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் தாலுகா அலுவலகத்தில் துணை தாசில்தாராக பணிபுரிபவர் பிரேம்சந்தர். இவரது அலுவலகத்திற்கு நேற்றைய தினம் ஆனந்தபுரம் பகுதியை சேர்ந்த அம்ரிதா என்கிற மாணவி பட்டப்படிப்பில் சேர்வதற்காக ஜாதி மற்றும் குடியிருப்பு சான்றிதழ்கள் பெறுவதற்கு தாலுகா அலுவலகம் சென்று அவரது தந்தை முதியோர் உதவித்தொகை சான்றிதழுடன் மற்ற ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார். இதனை சரிபார்த்துக் கொண்டிருந்த துணை தாசில்தார் பிரேம்சந்தர் மாணவியின் தந்தையின் முதியோர் உதவித்தொகை சான்றிதழில் அவரின் கையெழுத்து போலியாக இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் மாணவியின் தந்தை ஸ்ரீதர் மங்களம் தொகுதியை சேர்ந்தவர் என்பதால் அவர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான அமைச்சர் ஜெயக்குமாரின் அலுவலகம் மூலமாக முதியோர் உதவித்தொகை சான்றிதழ் பெற்றதாக தெரியவந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் தொடர் விசாரணை செய்ததில் 100க்கும் மேற்பட்ட பல்வேறு சான்றிதழ்களில் துணை தாசில்தாரின் போலி கையெழுத்திட்டு விநியோகம் செய்திருப்பது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து வில்லியனூர் காவல்துறையினர் இதில் யார் யாருக்கு தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
புதுச்சேரியில் உள்ள 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு செல்போன், கை கணினி, ரெயின்கோட் உள்ளிட்டவைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். அவசர சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் விதமாக ஜிப்மர் மற்றும் புதுச்சேரி அரசு மருத்துவமனை இணைந்து புதுச்சேரியில் உள்ள 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு ஸ்மார்ட் செல்போன், கை கணினி வழங்கும் நிகழ்ச்சி திலாசுப்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி இல்லத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஜிப்மர் இயக்குனர் பிர்சிங் நேகி, புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு ஸ்மார்ட் செல்போன் மற்றும் ரெயின்கோட்டும், அதில் பணிபுரியும் தொழில்நுட்ப ஊழியர்களுக்கு கை கணினி மற்றும் ரெயின்கோட்டை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். கொஞ்சம் பின்னாடி வாங்க செல்லு. போங்க புஷ்பத்தனை போனா எங்க செல்லு கொஞ்சம் லைட்டா பின்னாடி. ஆனா இங்க பாருங்க புதுச்சேரி மாநிலம் கோர்க்காடு பகுதியில் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனத்தால் இயங்கி வரும் புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் உள்ள அன்னையர்களுக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது. சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன் தலைமையில் நடைபெற்ற மருத்துவ முகாமிற்கு புஷ்பகாந்தி முதியோர் இல்ல நிர்வாகி சுகுணா மோகன் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி அகரம் அமைப்பின் தலைவர் சதீஷ் பாபு, செயலாளர் குமார், முன்னாள் செயலாளர் கற்பகம், முன்னாள் தலைவர் சௌரிராஜன், ஒருங்கிணைப்பாளர் ஜாகிர் உசேன், உறுப்பினர் சிவபிரசாத் ஆகியோர் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தனர். ராக் மெடிக்கல் சென்டர் பொதுநல மருத்துவர் சாருலேகா, பல் மருத்துவர் மாலினி, செவிலியர் நந்தினி, மருந்தாளுநர் திவ்யா, அலுவலக உதவியாளர் வீரமணி ஆகியோர் அன்னையர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து ஆலோசனை வழங்கினர். முகாமில் கலந்து கொண்ட அன்னையர்களுக்கு உடல்நல தேவைக்கேற்ப கண் கண்ணாடி மற்றும் மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி தன்னார்வ தொண்டர் சோபனா மோகன் நன்றி கூறினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி, புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்ல நிர்வாகிகள் மற்றும் தன்னார்வலர் ஆதித்யா, சமூக செயற்பாட்டாளர் கண்ணன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் இலவச மனைப்பட்டா வழங்கக் கோரி இருளர் மற்றும் பழங்குடியின மக்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை பூர்வீகமாக கொண்டு வாழ்ந்து வரும் பழங்குடியினர் மற்றும் இருளர் மக்களை மத்திய அரசு ஆணைப்படி அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு மேல் இலவச மனைப்பட்டா கேட்டு போராடி வருகிறோம். ஆனால் இதுவரை மனைப்பட்டா வழங்காத புதுச்சேரி அரசை கண்டித்து புதுச்சேரி பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி கண்டன ஆர்ப்பாட்டமானது பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சீர்திருத்த சங்க தலைவர் ஏகாம்பரம், பழங்குடியினர் நல சங்க தலைவர் ராம்குமார் ஆகியோர் தலைமையில் பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் நரிக்குறவர்கள், இருளர் இன மக்கள் மற்றும் பள்ளி செல்லும் சிறுவர்கள் என பழங்குடியினர் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் தாங்கள் பயன்படுத்தும் பொருட்களுடன் போராட்டத்தில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பியதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது.
கடலூர் செல்லும் சாலையில் 24 மணி நேரமும் இருசக்கர வாகனம் முதல் கனரக வாகனம் வரை செல்கின்றது. இதில் தினம்தோறும் விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதனை சரியாக கண்காணிப்பதற்காக இன்று காலை மொத்தம் 7 கேமராக்கள் பொருத்தப்பட்டன. இது அபிஷேகப்பாக்கம் மற்றும் கடலூர் பகுதி, நல்லவாடு, பாண்டி என்று 4 புறமும் 7 கேமராக்கள் பொருத்தப்பட்டன. பணிகள் நிறைவு பெற்று அதனை தொடங்கி வைக்கும் நிகழ்வு தவளக்குப்பம் சந்திப்பில் நடைபெற்றது. இதில் தெற்கு பகுதி போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்காணிப்பு கேமராக்களை இயக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தவளக்குப்பத்தில் இயங்கி வரும் அரவிந்த் கண் மருத்துவமனை தலைமை மருத்துவர் வெங்கடேசன் மற்றும் ஊழியர்கள், தவளக்குப்பம் வியாபாரிகள் சங்கத்தினர், தெற்கு பகுதி போக்குவரத்து ஆய்வாளர் தன்வந்திரி, உதவி ஆய்வாளர் இருதயநாதன் மற்றும் காவலர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து மோகன்குமார் கூறுகையில், இரவு நேரங்களில் இந்த பகுதியில் வாகனங்கள் அதிவேகமாக வந்து செல்கின்றன. இதன் காரணமாக எதிர்பாராத விதமாக ஒரு சில வாகனங்கள் விபத்தில் சிக்கி உயிரிழப்பு ஏற்பட்டு வருகிறது. அதுபோன்ற நேரங்களில் விபத்தில் சிக்கும் வாகனங்களை அடையாளம் காண்பதில் மிகவும் சிரமமாக இருந்து வந்தது. இந்த நிலையில் தனியார் கண் மருத்துவமனை பங்களிப்போடு இந்த 7 அதிநவீன கண்காணிப்பு கேமராக்களை தவளக்குப்பம் சந்திப்பில் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் செல்லும் வாகனங்களை எளிதில் அடையாளம் கண்டுகொள்ள ஏதுவாக இருக்கும் என தெரிவித்தார். மேலும் அரியாங்குப்பம், நோனாங்குப்பம், பொரணாங்குப்பம் போன்ற பகுதிகளில் விபத்துகள் அதிகமாக நடைபெற்று உயிர் சேதம் ஏற்படுகிறது. இதனை சரி செய்வதற்கு அப்பகுதியில் உள்ள ஹோட்டல், பெரிய நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பொதுமக்களின் சார்பாக எதிர்பார்க்கப்படுகிறது. பாகூர் கொம்யூன் மணப்பட்டு கிராமத்தில் எழுந்தரில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அபிதா குஜாலம்பல் சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. பாகூர் கொம்யூன் மணப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அபித குஜலாம்பாள் சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அதைத் தொடர்ந்து சன்னதி எதிரில் உள்ள கொடிமரத்திற்கு கொடியேற்றி காப்பு கட்டப்பட்டது. தொடர்ந்து விநாயகருக்கு ஹோமம் செய்து மாலையில் சிவன் பார்வதி திருக்கல்யாணத்திற்கு பெண்கள் சீர்வரிசை தட்டுடன் ஆலயத்தில் வந்து சிவன் பார்வதி திருக்கல்யாண வைபவம் தொடங்கியது. முன்னதாக கலச பூஜை, கணபதி ஹோமம், சிவன் பார்வதிக்கு புதிய வஸ்திரம் சாற்றுதல், காப்பு கட்டுதல், பூநூல் அணிவித்தல் ஆகியவற்றை தொடர்ந்து ஆலய நிர்வாகிகள் பாரதி, மணவாளன் குடும்பத்தினர் மற்றும் ஜெயக்குமார், தேவநாதன், அருள்ராஜ் குடும்பத்தினர் முன்னிலையில் பார்வதிக்கு மாங்கல்ய நான் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை மாற்றுதல் மற்றும் அதனை சார்ந்த வைபவங்கள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் இனிப்புகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இரவு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சிவன் பார்வதி வீதி உலா நடைபெற்றது. இந்த திருக்கல்யாண வைபவத்தில் ஊர் பஞ்சாயத்தாரர்கள் ஞானவேல், முருகையன், ஜெயராஜ், வழக்கறிஞர் சுப்பிரமணியன், சந்திரபாபு, முனுசாமி மற்றும் விழா குழுவினர்கள் பிரகாஷ், தவமணி, விஜயகுமார், ராஜா, சந்திரன், திருவேங்கடம், சரவணன், விஜயபாஸ்கர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிவன் பார்வதி திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு சுவாமி வீதி புறப்பாடு நடைபெற்றது.
மாநில தகுதி கேட்டு வருகின்ற ஜூன் மாதம் டெல்லியில் நடைபெறவுள்ள போராட்டத்தை முன்னிட்டு காரைக்காலில் உள்ள மதர் தெரேசா செவிலியர் கல்லூரியில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அந்தஸ்து கேட்டு வருகிற ஜூன் மாதம் 27ஆம் தேதி தலைநகர் டெல்லியில் நடக்கவுள்ள போராட்டம் தொடர்பாக உருளையன்பேட்டை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பல்வேறு பொதுநல அமைப்புகள் ஒன்றிணைந்து மாநிலம் தழுவிய அளவில் பொதுமக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு அங்கமாக காரைக்கால் மாவட்டத்தில் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் காரைக்கால் மதர் தெரேசா செவிலியர் கல்லூரி மாணவர்களிடம் கையெழுத்து இயக்கம் துவங்கப்பட்டது. இந்த நிகழ்வினை புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் துவக்கி வைத்தார். மாநில தலைவர் பிரவீன் பிர்லா முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்வில் தேசிய விளையாட்டு வீரர் சந்தோஷ், சதீஷ், ராகுல் காந்தி ஆகியோர் பங்கெடுத்தனர். இந்த நிகழ்வில் கல்லூரியின் மாணவர்கள் தானாக முன்வந்து மாநில தகுதி கேட்டு கையொப்பமிட்டனர். கலெக்ட் பண்ணி எடுத்து போயிட்டு அந்த ஒரே நாளில் அந்த எல்லாருக்கும் சார்ந்து வாங்க அதுக்காக ஒரு பாராட்டுவே வைக்கணும். நாங்கள் அவங்க நல்ல சப்போர்ட்டான டைப். கடன் வாங்கிய பணத்தை திரும்ப தரக்கோரி புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து உறவினர்களுக்கு அனுப்புவதாக கூறி மிரட்டிய வாலிபரை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்த இளையரசன் என்பவர் அவசர பண தேவைக்காக பிங்கர் என்ற உடனடி கடன் செயலியை பதிவிறக்கம் செய்து கடன் பெற்றுள்ளார். இந்த நிலையில் கடன் தொகையுடன் வட்டியை சேர்த்து குறிப்பிட்ட கடன் தேதிக்கு முன்னரே தாமதமின்றி செலுத்திய பிறகும் மர்ம நபர் கலையரசனை தொடர்பு கொண்டு பணத்தை உடனடியாக கட்ட வேண்டும் என கூறியுள்ளார். அதற்கு பணத்தை தாமதமின்றி கட்டிவிட்டதாகவும் மீண்டும் பணத்தை திருப்பி செலுத்த முடியாது என தெரிவித்ததை அடுத்து அவரது புகைப்படத்தை ஆபாசமாக மார்பிங் செய்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி பணத்தை செலுத்தவில்லை எனில் மார்பிங் மற்றும் ஆபாச புகைப்படங்களை உறவினர்களுக்கு பகிர்ந்து விடுவேன் என வாட்ஸ்அப் காலில் மிரட்டி தொடர் துன்புறுத்தல் அளித்ததன் காரணமாக மர்ம நபர் கேட்ட 63,089 ரூபாய் பணத்தை அவர் குறிப்பிட்ட வங்கி கணக்கிற்கு பரிமாற்றம் செய்துள்ளார். ஆனாலும் மீண்டும் மர்ம நபர் கலையரசனை தொடர்பு கொண்டு பணம் கேட்டு மிரட்டிய நிலையில் இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் கலையரசன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் கலையரசன் அனுப்பிய பணம் சென்னையை சேர்ந்த கல்லூரி மாணவரான அசிமுதீன் பெயரில் உள்ள வங்கி கணக்கிற்கு சென்றது தெரியவந்ததை தொடர்ந்து அசிமுதீனிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் சென்னையை சேர்ந்த தன் நண்பரான சதாம் அன்சாரி என்பவரிடம் தன் வங்கி கணக்கு விவரங்களை அளித்ததாகவும் இந்த வங்கி கணக்கு தொடர்பாக தமக்கு ஏதும் தெரியாது என தெரிவித்ததை அடுத்து காவல்துறையினர் சதாம் அன்சாரியை சென்னையில் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் கடன் செயலியில் பணம் பெறும் நபர்களை வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் வாயிலாக மிரட்டி அவர்களிடமிருந்து வரும் மோசடி பணத்தை தன் நண்பர்களின் வங்கி கணக்கில் வரவு வைத்து பின் ஏடிஎம்மில் பணத்தை எடுத்து மோசடியில் ஈடுபடும் துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளில் வசிக்கும் மோசடி நபர்களின் வங்கி கணக்கிற்கு டெபாசிட் செய்ததும் இதுவரை பலரிடம் மிரட்டி பெறப்பட்ட 95 லட்சம் ரூபாயை சதாம் அன்சாரி வெளிநாடு வங்கி கணக்கிற்கு டெபாசிட் செய்து பணத்தை பாதுகாத்ததும் தெரியவந்ததை தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இதில் மூளையாக செயல்பட்ட துபாயை சேர்ந்த மோசடி நபர் உள்ளிட்ட சிலரை காவல்துறையினர் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வில்லியனூர் தாலுகா அலுவலகத்தில் போலி கையெழுத்து இட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்ட விவகாரம். தாசில்தார் புகாரின் அடிப்படையில் காவல்துறை வழக்கு பதிவு. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாள் விழா. காங்கிரஸ் சார்பில் சர்வமத பிரார்த்தனை. இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தல். இருளர் மற்றும் பழங்குடியின மக்கள் ஆர்ப்பாட்டம்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.